நெல்லை மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் வரும் தேர்தலில் ஒவ்வொரு கட்சியிலும் அந்தந்த தொகுதி மக்களிடையே எதிர்பார்க்கப்படும் சட்டமன்ற வேட்பாளர்கள் யார், அவர்களின் பின்னணி என்ன என்பதை விவரிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. திமுக சார்பில் நெல்லை கிழக்கு மாவட்ட பொறுப்பாளரும் தொழிலதிபருமான கிரஹாம்பெல், ஒன்றிய செயலாளர் ஜோசப் பெல்சி ஆகியோர் வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பு என அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். தற்போதைய சபாநாயகர் அப்பாவுதான் மீண்டும் வேட்பாளராக களமிறங்குவார் என அவரது ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என பலர் கருத்து தெரிவித்துள்ளனர். அதிமுக சார்பில் திசையன்விளை பேரூராட்சி தலைவரும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டவருமான ஜான்சி ராணி வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். மறுபுறம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தொகுதி முழுவதும் நன்கு அறியப்பட்டவருமான மைக்கேல் ராயப்பன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சவுந்தரராஜன் ஆகியோருக்கும் வாய்ப்பு உள்ளதாக பொதுமக்கள், தொண்டர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். காங்கிரஸ் சார்பில் மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவர், முன்னாள் மாணவர் மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளருமான ஜேசு ராஜா, விவசாய அணி மாநில செயலாளரும் மூத்த காங்கிரஸ் தலைவருமாகிய முருகன், மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் விவசாய பிரிவு மைக்கேல் ஆகியோரில் ஒருவர் வரும் தேர்தலில் களமிறங்க வாய்ப்பு என அவர்களது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை செட்டிக்குளம் ஊராட்சி மன்ற தலைவராக உள்ள அம்மா செல்வகுமார், மாவட்ட துணைத் தலைவராக உள்ள பாலகிருஷ்ணன், திருநெல்வேலி பாஜக மாவட்ட தலைவர் தமிழ்செல்வன் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராக களமிறக்கப்படுவார்கள் என அவர்களது ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். தமிழக வெற்றி கழகம் சார்பில் உள்ளூர் பிரமுகராக கருதப்படும் கிறிஸ்டோபர், ராஜகோபால், நாகராஜன் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. இவர்கள் யாரும் மக்களுக்கு அதிக அளவுக்கு அறிமுகம் இல்லாதவர்கள் என்பதால் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என பொதுமக்கள் கூறுகின்றனர். நாம் தமிழர் கட்சி சார்பில் கிரிஜா தாமரை பாண்டியன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் தற்போதே தனது கட்சி பணியை தொடங்கியுள்ளார்.